வணக்கம் நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜிப்ரானிக்ஸோட ட்ராலி ஸ்பீக்கர் பற்றி பார்க்க போகிறோம். எப்படி குவாலிட்டி இருக்குன்னு பார்த்துடலாம். நம்ம செக் பண்ணுறது பாருங்க எப்படி இருக்குன்னு. இதான் ஜிப்ரானிக்ஸோட ட்ராலி ஸ்பீக்கர். இப்போ வந்து இதோட குவாலிட்டி வந்து பக்கா குவாலிட்டியா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஆப்ஷன் இருக்கும். அது போக உங்களுக்கு மைக் மோடு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கார்கோ மோடு, அதுக்கப்புறம் வால்யூம் கண்ட்ரோல், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூஎஸ்பி சப்போர்ட் இருக்கு, எஸ்டி கார்டு சப்போர்ட் இருக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு ட்ராலி மாதிரி இருக்கும். அதை நான் வீடியோ பண்றேன் பாருங்க. ஹலோ 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 பார்த்தீங்களா எவ்வளோ சவுண்டு குவாலிட்டி அப்படின்னு. நான் பேசுகிறத நீங்கள் பார்த்தீங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா இதோட வாய்ஸில் தான் நான் பேசினேன். மைக்கை நான் ஆன் பண்ணிட்டு தான் பேசுகிறேன். இதில் வந்து ஸ்பெஷாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வயர்லெஸ் பிடி, அதுக்கப்புறம் ஆக்சி எல்இடி டிஸ்பிளே, ரிமோட் கண்ட்ரோல், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்கோ மியூசிக்கு எல்லாமே நீங்கள் அந்த சாங்ஸை ப்ளே பண்ணி, அதாவது நீங்கள் மியூசிக்கை மட்டும் ப்ளே பண்ணி மைக்கில் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப ஒரு செம குவாலிட்டி. மைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பக்கா குவாலிட்டியாக இருக்குது. எந்த ஒரு இறைச்சல் இல்லை. ஒரு சில நேரம் தான் நீங்கள் பக்கத்தில் கொண்டு போனீங்கன்னா தான் அந்த கீச்சு சவுண்டு கேட்கும். மற்றபடி நீங்கள் தூரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 மீட்டர் வரைக்கும் ஒர்க் அவுட் ஆகுது. நல்லாவே ஒரு கிளியரன்ஸான இது இருக்குது. அதுவும் நீங்கள் கொஞ்சம் மைக்கை வாய் பக்கத்தில் வச்சு பேசுனீங்கன்னா ரொம்ப ஒரு சவுண்டு வெளியில் அவுட் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. கையில் பிடிச்சிட்டு எழுதிட்டு போகிறதுக்கு நீங்கள் குனிஞ்சிக்கிட்டே போய் எழுதிட்டு போக வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் ஸ்டாண்டிங் போயிட்டு இருக்கும் போதே எழுதிட்டு போய்க்கலாம். நல்ல ஒரு குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு சின்ன சைஸாக இருந்தாலும் சவுண்டு செம்ம குவாலிட்டி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸ், அதாவது வந்து பார்த்திங்கன்னா 8 இன்ச்சோட ஸ்பீக்கரு, அதுலேயே வித் எல்இடி லைட்டு கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கனாலே தெரியும். கொஞ்சம் கேமராவில் தெரியுதா என்னன்னு தெரில, ஆனால் லைட்டு இருக்குது. நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சூப்பர் குவாலிட்டியாக இருக்கும். நான் நைட்டில் வீடியோ எடுத்துருக்கணும். சப்போஸ் நான் மறந்துட்டேன், அதுக்குனால நான் உங்களுக்கு இப்போ டைம் இல்லை, அதனால் இதை போட்டிருக்கேன். இது வந்து நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். மைக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் கையில் வச்சுருக்கிறது தான் இதுதான் மைக்கு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடிக்காரத்துக்கு போகிற பேட்டரி, நீங்கள் பேட்டரி மட்டும் 2 பேட்டரி போட்டால் போதும். செம்ம குவாலிட்டியாக இருக்கும். இதை நீங்கள் லூஸ் பண்ணிவிட்டு அப்படியே பேட்டரி ஜாயின் பண்ணிக்கிட வேண்டியதான். ரொம்ப ஒரு சூப்பராக இருக்குது. மைக்கில் வந்து பார்த்திங்கன்னா மைக்கு தான் நமக்கு மெயினே. மைக்கில் வந்து சூப்பராக இருக்குது. என்னென்ன ஃபங்க்ஷன், ஃபங்க்ஷனுக்கு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு மீட்டிங்கு, அதுக்கப்புறம் எதுக்கு வேணாலும் தேவைப்படலாம். நீங்கள் ஏதாவது ஒரு மீட்டிங் பண்ணுறீங்கன்னா இதை வச்சு ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். வாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா யாருக்குமே ஒரு இறைச்சல் இல்லாமல் ரொம்ப ஒரு கிளியரன்ஸான வாய்ஸு. சாங்ஸ் ப்ளே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பிடி, ப்ளூடூத், எஃப்எம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிவிக்கு கனெக்ட் பண்ணி விட்டுக்கலாம், சிஸ்டத்தில் கனெக்ட் பண்ணி விட்டுக்கலாம். எல்லா ஆப்ஷனும் ஸ்பெஷாலிட்டி பூரா இதில் இருக்குது. ஓகேவா? யாராச்சும் தேவைப்படுச்சுன்னா நம்ம கடையோட அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா M.S.A எலக்ட்ரானிக் கழுகுமலை பார்வதி மெஸ்ஸுன்னு ஒரு ஹோட்டல் இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்டில் தான் நம்ம கடையில் இருக்குது. யாராச்சும் பார்த்துருந்தீங்கன்னா வாங்க, நம்ம வந்து ரேட்டு பார்த்து போட்டு கொடுத்துடலாம். அதுவும் போக இது எங்கே கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆல் ஜிப்ரானிக்ஸ் கடையில் வந்து பார்த்திங்கன்னா ஜிப்ரானிக்ஸ் ஹோம் தேட்டர் சேல்ஸ் பண்ணுற கடையில் வந்து நீங்கள் கேட்டு பாருங்கள். கொஞ்சம் பார்த்துட்டு நீங்கள் என்ன ரேட்டுன்னு கேட்டுட்டு, நல்லா குவாலிட்டியாக தான் இருக்குது. வித் உங்களுக்கு வாரண்டி போட்டு கொடுத்துருவாங்க. நீங்கள் வாரண்டி இருக்கிறதுனால பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பட்டன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆன் பண்ணிங்கன்னா லைட் எரியும் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போயிருந்தீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். எனக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.